கிமு 2ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல கிரேக்க நாட்டை சேர்ந்த ஒரு மன்னன் இந்திய துணை கண்டத்தின் மீது படையெடுத்தாரு. படையெடுத்து அவர் வெற்றி பெற்றதுனால இந்தோ கிரேக்க நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு நிறுவப்பட்டுச்சு. ஒரு புதிய உறவு உருவாச்சு. யார் இந்த கிரேக்கர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரீஸ் நாட்டுல வாழ்ந்தவங்க, கிரேக்க மொழி பேசினவங்க. இவங்க உலக அளவுல ரொம்பவே புகழ் பெற்றவங்க. நம்ம தமிழ் சங்க கால இலக்கியத்துல கூட யவனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் குறிப்பிட்டிருப்பதை நம்ம பார்த்திருப்போம். யார் இந்த யவனர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற யாரும் இல்ல, கிரேக்கர்களையும் ரோமானியர்களையும் தான் யவனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழர்கள் குறிப்பிடுவாங்க. நம்ம சங்க காலத்துல இருந்தே கிரேக்கர்களுக்கும் நமக்கும் நல்ல ஒரு பிசினஸ் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. இந்த கிரேக்கர்களுடைய மத நம்பிக்கை, அதாவது அவங்களுடைய கடவுள் வழிபாடும் நம்ம இந்தியாவில இந்துக்களுடைய கடவுள் வழிபாடும் ஆல்மோஸ்ட் 80% ஒத்து போறது நம்மளால பார்க்க முடியும். அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த வீடியோ இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு டீம் ஈகிள். இந்து மதப்படி பாத்தீங்கன்னா ராமாயணமும் மகாபாரதமும் 2 பேரு இதிகாசங்களா கருதப்படுது. அதே மாதிரி கிரேக்கத்துல இலியட் மற்றும் ஒடிசி அப்படின்னு சொல்லிட்டு 2 புக்ஸ் சொல்றாங்க. இந்த இலியட் ஒடிசி கிமு 800ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலேயே கிரேக்கத்துல எழுதப்பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த புராண இலக்கியங்கள். சரி, இப்போ நாம கடவுள்களுக்குள்ள இருக்கிற ஒத்துமையை பார்க்கலாம். முதல்ல இந்து மதப்படி பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 கடவுள்களை தான் மும்மூர்த்திகள், அதாவது முக்கியமான கடவுள்களா குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி கிரேக்கத்துல ஜூயஸ், ஆடிஸ், பொசைடன் அப்படின்னு 3 கடவுள்களை முக்கியமான கடவுள்களா குறிப்பிடுறாங்க. இப்போ பிரம்மா பிரம்மலோகத்துல வாழறாரு, படைக்கிற தொழில செய்யறாரு. விஷ்ணு பார்க்கடல்ல இருப்பாரு, உலக மக்களை காக்கக்கூடிய வேலையை செய்யறாரு. சிவன் கைலாயத்துல இருக்கிறாரு, உலக மக்களை அவங்க பாவ புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி அழைக்கக்கூடிய தொழில அவரு செய்யறாரு. அதேதான் ஜூயிஸ், ஆடிஸ், பொசைடன் அப்படின்னு இந்த 3 கடவுள்களுக்கும் இருக்கிற வேலையை கிரேக்க மக்கள் குறிப்பிடுறாங்க. இப்போ ஜூயஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மலையில வாழறாரு. ஏடிஸ் அப்படிங்கிறவரு அண்டர் வேர்ல்ட், பாதாள உலகத்தை வந்து ஆட்சி செய்யறாரு. பொசைடன் வந்து பாத்தீங்கன்னா கடல்ல வாழறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்க மக்கள் குறிப்பிடுறாங்க. சோ இதுதான் முதல் ஒற்றுமை. அப்போ இதுல இருந்தே இந்து கடவுள்களான இந்த 3 கடவுள்களுக்கும் கிரேக்க கடவுள்களான இந்த 3 கடவுள்களுக்கும் இருக்கிற ஒத்துமையை நம்மளால பார்க்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா ஜூயிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள். இவரு கிரேக்கத்தோடைய ரொம்பவே முக்கியமான ஒரு கடவுளா பார்க்கப்படுறாரு. குறிப்பா சொல்ல போனா ஆகாயம் சம்பந்தப்பட்ட கடவுள், வானிலை சம்பந்தப்பட்ட கடவுளா இந்த ஜூயிஸ் பார்க்கப்படுறாரு. இந்த ஜூயிஸ் மவுண்ட் ஒலிம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மலையில வாழ்வதாகவும் இவர் கையில சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் இருப்பதாகவும் கிரேக்க மக்கள் நம்புறாங்க. அந்த ஆயுதம் என்ன அப்படின்னா தண்டர் மாதிரியான ஒரு ஆயுதத்தை இவர் கையில வச்சிருப்பாரு. அந்த ஆயுதத்தோட ஒளி வந்து மின்னலுக்கு ஈக்குவலானது, அதோட சக்தி வந்து இடிக்கு ஈக்குவலானது. இதே மாதிரி இந்து புராணத்துல இந்திரதேவன் குறிப்பிடப்படுறாரு. இந்திரதேவன் மேரு மலையில வாழ்வதாகவும் அவரு கையிலையும் இதே மாதிரி சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் இருப்பதாகவும் இந்து புராணங்கள் குறிப்பிட்டிருப்பதை நாம பார்த்திருப்போம். இதே இந்திரதேவன் தான் இடி, மின்னல், மழைக்கு காரணமாகவும் இந்து புராணப்படி பார்க்கப்படுறாரு. இதனால இந்த ஜூயஸ் அப்படிங்கிற கடவுளும் இந்திரதேவனும் ஒண்ணு அப்படிங்கறத நம்மளால இந்த இடத்துல பார்க்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா அகிலஸ். இவரு வந்து தெய்வத்தன்மைக்கு நிகரான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவரு பிறக்கும் போதே இவர்கிட்ட ஒரு போர்க்கவசம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்க புராணங்கள் தெரிவிக்குது. அது மட்டும் இல்லாம இவரு கிரேக்கத்துல குறிப்பிடப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர்ல கலந்துக்கிறதுக்காக போவாரு. அப்படி போகும்போது அவங்க அம்மா அந்த போர்ல கலந்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அகிலஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் அகிலஸ் அது எல்லாத்தையுமே தாண்டி தான் அந்த போர்ல போய் கலந்துப்பாரு. கடைசியில அந்த போர்ல அவர் இறந்தும் போயிருப்பாரு. அகிலஸ் இறந்ததோட அந்த போர் முடிவுக்கும் வந்திருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம மகாபாரதத்துல கர்ணனை குறிப்பிட்டிருப்பாங்க. கர்ணனும் பிறக்கும் போது போர்க்கவசத்தோட பிறந்திருப்பாரு. கர்ணன் குருஷேத்திர போர்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவும் கலந்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க. அதே மீறி கர்ணன் கலந்துக்கிட்டு அந்த போர்ல 17வது நாள் இறந்து போயிருப்பாரு. 18வது நாள் அந்த போரும் முடிச்சிருக்கும். அதனால இந்த அகிலஸ் அப்படிங்கிறவரு மகாபாரதத்துல வரக்கூடிய கர்ணனோட ஒப்பிடப்படுறாரு.
அடுத்து பாத்தீங்கன்னா ஹேடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேக்க கடவுள். இவரு வந்து பாதாள உலகத்தை ரூல் பண்ணக்கூடிய ஒரு கடவுள். ஒரு மனுஷனோட பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் வழங்கக்கூடிய ஒரு கடவுள் இந்த ஹேடிஸ். இந்த ஹேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா நேர்மைக்கு பெயர் போன ஒரு கடவுளா கிரேக்க மக்களால பார்க்கப்படுறாரு. இப்போ அப்படியே இந்து மித்தாலஜிக்கு வாங்க. யமதர்ம ராஜாவை எடுத்துக்கோங்க. யமதர்ம ராஜா அப்படின்னு ஏன் அவரை நம்ம அழைக்கிறோம்? காரணம் என்னன்னா, ஒரு மனுஷனுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி நியாயமா அவனுக்கு மரணத்தை வழங்குவாரு. அவனுக்கு சொர்க்கமா நரகமா அப்படிங்கறத அவன் பண்ண அந்த கர்மாவை வச்சுதான் யம தர்மராஜா முடிவு பண்ணுவாரு. அதனாலதான் அவரை நம்ம யம தர்மராஜான்னு அழைக்கிறோம். சொல்ல போனா நேர்மைக்கு பெயர் போன ஒரு கடவுள் யம தர்மராஜா. இப்போ ஹேடிஸ்க்கும் யம தர்மராஜாவுக்கும் இருக்கிற ஒத்துமையை இங்க நம்மளால பார்க்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா இக்கரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேக்க கடவுள் நம்ம ராமாயணத்துல குறிப்பிடப்படக்கூடிய சம்பத்தி அப்படிங்கிறவரோட நாம கம்பேர் பண்ணலாம். சம்பத்தி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜடாயுவோட அண்ணன். சம்பத்தியும் ஜடாயுவும் சின்ன வயசா இருக்கும்போது அவங்களுக்குள்ள விளையாட்டுத்தனமா ஒரு போட்டி வச்சுக்குவாங்க. யாரு ஹைட்டா பறக்குறாங்க அப்படின்னு பாக்கலான்னு. ரெண்டு பேரும் ரெக்கையை விரிச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியா பறந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப ஜடாயு சூரியனுக்கு ரொம்ப கிட்ட போய் பறக்க ஆரம்பிச்சிருவாரு. இதனால சூரியனுடைய வெப்பம் ஜடாயுவை ரொம்ப சுட ஆரம்பிக்கும். இத பார்த்த சம்பத்தி தம்பியை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்பத்தை இவரு வாங்கி இவருடைய இறக்கைய லாஸ் பண்ணிடுவாரு சின்ன வயசுல. இப்போ அப்படியே இக்கரஸுக்கு வாங்க. இக்கரஸோடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா டேடுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த டேடுலஸும் இக்கரஸும் ஒரு தடவை செய்யாத தப்புக்கு ஒரு தீவுல மாட்டிக்கிற மாதிரியான நிலைமை வரும். அப்ப டேடுலஸ் என்ன பண்ணுவாரு, எப்படியாச்சும் இந்த தீவை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பறவைகளோட ரெக்கைகள்லாம் சேகரிச்சு ஒரு ரெக்கையை உருவாக்குவாரு. ரெண்டு பேரும் இப்ப பறக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேடுலஸும் இக்கரஸும் அந்த தீவுல இருந்து பறப்பாங்க. அப்போ டேடுலஸ் சொல்வாரு, கவனமா பற, சூரியனுக்கு ரொம்ப கிட்ட போயிடாது, ஏன்னா இந்த இறக்கைகளை நான் மெழுகு வச்சுதான் ஒட்ட வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இருந்தாலும் இக்கரஸ் குறும்புத்தனமா சூரியனுக்கு கிட்ட போயிடுவாரு. இதனால சூரியனோட வெப்பம் தாங்காம அந்த இறக்கைகள் விழுந்து இக்கரஸ் கடல்ல மூழ்கிடுவாரு. இப்போ இக்கரஸுக்கும் சம்பத்திக்கும் இருக்கிற ஒத்துமையை இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா கிரேக்க கடவுளான ஹெம்ஸ். இவர் வந்து ஜூயிஸோட பையன். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஜூயிஸ் அப்படிங்கிறவரு கிரேக்கத்தோட முக்கியமான கடவுள்கள்ல ஒருத்தர். இப்போ அப்படியே இந்து மித்தாலஜி பக்கம் வாங்க. நாரத முனிவரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நாரதர் கழகம் நன்மையில முடியும்னு கூட சொல்லுவாங்க. இப்ப இந்த நாரதர் யாரோட பையன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மாவோட பையனா இந்து மித்தாலஜி படி சொல்லப்படுறாரு. இப்போ ஹெம்ஸுக்கும் நாரதருக்கும் இருக்கக்கூடிய முதல் ஒத்துமை பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே முக்கியமான சக்தி வாய்ந்த கடவுள்களோட பையன். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா நாரதர் வந்து ஒரு மெசேஜ இன்னொருத்தர் கிட்ட சொல்லக்கூடிய வேலையை பார்த்திருப்பாரு. இதே வேலையை தான் ஹெம்ஸும் அந்த சைடு பார்த்திருக்காரு. ரெண்டு பேருமே ஒரு மெசேஜ இன்னொருத்தவங்க கிட்ட கன்வே பண்ணக்கூடிய வேலையை பார்த்திருக்காங்க. முக்கியமான விஷயம், ஒரு மனிதனுடைய மனநிலைமைய தன்னுடைய வார்த்தைகளால மாத்தக்கூடிய சக்தியை இவங்க ரெண்டு பேருமே பெற்றிருந்தாங்க. அதனால இந்த இடத்துல ஹெம்ஸுக்கும் நாரதருக்கும் இருக்கிற ஒத்துமையை நம்மளால பார்க்க முடியும். அடுத்ததா கிரேக்க புராணத்துல நடந்ததா சொல்லப்படக்கூடிய ட்ரோஜன் போருக்கும் நம்ம இந்து புராணத்துல சொல்லப்படக்கூடிய ராமாயண போருக்கும் இருக்கக்கூடிய ஒத்துமையை தான் பார்க்க போறோம். இந்த ட்ரோஜன் போர் வந்து பாத்தீங்கன்னா கிரேக்கர்களுக்கும் ட்ரோஜன்களுக்கும் நடுவுல நடந்திருக்கும். ராமாயண போர் ராமருக்கும் ராவணேஸ்வரருக்கும் நடுவுல நடந்திருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ரெண்டு போருமே யாருக்காக நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்காக தான் நடந்திருக்கு. ட்ரோஜன் போர் வந்து ஹெலன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணுக்காகவும், ராமாயண போர் சீதாதேவிக்காகவும் நடந்திருக்கும். என்ன ஒண்ணு, இந்த ரெண்டு போருடைய கால அளவு தான் வித்தியாசம். ட்ரோஜன் போர் வந்து 10 இயர்ஸ் நடந்ததா கிரேக்க மக்கள் தெரிவிக்கிறாங்க. ராமாயண போர் 18 மாசம் நடந்ததா நம்ம இந்து புராணம் தெரிவிக்குது. நான் இதுவரைக்கும் ரொம்ப முக்கியமான கடவுள்களை பத்தி மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் இதையும் தாண்டி நிறையவே கிரேக்க கடவுள்கள் இருக்காங்க, இந்து கடவுள்கள் இருக்காங்க. அவங்களுக்குள்ள நிறையவே ஒத்துமைகள் இருக்கு. இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். இந்தியா எங்க இருக்கு, கிரேக்கம் எங்க இருக்கு, நம்ம கலாச்சாரம், மொழி எல்லாமே வேற இருந்தாலும் கூட எப்படி இந்த காட்ஸ்குள்ள இவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே ஒரு ஆச்சரியத்தையும் வியப்பையும் தான் நம்மளுக்குள்ள ஏற்படுத்துது. எது எப்படி இருந்தாலும், எந்த மதமா இருந்தாலும் நமக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம். ஆனா மூட நம்பிக்கை தான் இருக்கக்கூடாது. கடவுள் இல்லங்கிறான் பாரு, அவன் ஓகே. ஆனா ஒரு கடவுளை வசதி இன்னொரு கடவுளை திட்டுறான் பாரு, அவன் டேஞ்சர்.